எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போற தலைப்பு முருகன். முருகன் வடக்குல பிறந்தாரா தெற்குல பிறந்தாளா அந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன காதுன்னு முதல்ல நான் சொல்றேன் கேளுங்க. முருகரோட தத்துவம் இந்த பிரபஞ்சம் உருவான கதையை தான் இந்த முருகர் தத்துவமா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, கருவுல குழந்தைகள்லாம் எப்படி உருவாகுது, ஒட்டு மொத்தத்திலையும் இந்த பிரபஞ்சம் எப்படி பிறகுது, அதாவது கருவுல பிறகுற மாதிரி தான் நம்ம எப்படி கருவுல பிறகுறோமோ ஒரு ஜீவனு, அதே மாதிரி தான் அந்த பிரபஞ்சமும் அதே போலதான் பிறகுது. அந்த கதையை தான் இந்த முருகர் தத்துவமா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம் முன்னோர்கள். அது சொன்னதே முருகன் தான். அவர் ஒரு ஸ்டைல சொல்லியிருக்கிறாரு. என்ன கதைனா, 6 தீச்சுடர் சிவபெருமான் நெற்றிலிருந்து தோன்றி 6 கார்த்திகை பெண்கள் மடியில விழுந்து அந்த 6 தீச்சுடரும் ஒரு குழந்தையா ஒரே குழந்தையா உருவாகி இந்த கார்த்திகை பெண்கள் உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இதுதான் கதை. இப்போ சிவபெருமான் நெத்திலிருந்து கிளம்பின அந்த தீச்சுடர் 6, அதுல பஞ்சபூதம் 5, மீதி 1 இருக்கு 6வதா, அதுதான் அறிவு. இந்த அறிவு என்ற மெமரி இல்லைன்னா இந்த உலகம் உருவாகாது. அப்போ கார்த்திகை பெண்கள் மடியில விழுத்து எதுனா கர்ப்பப்பை, பொருத்தாமரை குளம், கர்ப்பப்பையில நீர்நிலை இருக்கும். அந்த பொருத்தாமரை குளம் எதுக்குன்னா அதுதான் காலச்சக்கரம். இந்த உலகம் இயக்கம் எப்படி இயங்குது, ரெண்டு குவாண்டமும் சொல்லியிருக்கிறாங்க, இன்னரு அவுட்டரு. அந்த கதையை தான் உங்களுக்கு முருகர் தத்துவமா சொல்லி வச்சுட்டு போயிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டமும் எப்படி உருவாகுதுன்னா பிளஸ் மைனஸ்ன்ற ஒவ்வொரு ஆண்டமுக்குள்ளேயும் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த தத்துவத்தை தான் அழகா பஞ்சபூத தத்துவமும் ஒரு 6வது தத்துவம் அறிவுன்ற தத்துவம். இந்த அறிவுன்ற தத்துவம் சேர்ந்தாதான் ஒரு பொருள் உருவாக்க முடியும். அப்போ பிரபஞ்சத்திலே அறிவுன்ற ஒரு தத்துவம் ஏற்கனவே மறைஞ்சு இருக்கு. அது எப்பப்பெல்லாம் அதாவது இன்விசிபிளா உருவாகுது டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏவா ஒன்று உருவாக்கி தான் விசிபிளா ஒரு தெரியும். அப்போ இன்விசிபிளா ஒரு பொருள் ஏற்கனவே உருவாகிறதுக்கான ப்ராஜெக்ட் எதுனா அறிவு. இந்த அறிவு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அப்படி ஒரு சிம்பிள், அப்படி ஒரு ஆட்டமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த அறிவுன்ற கோட்பாடு வச்சுதான் அந்த உலகமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தத்துவம், இந்த குவாண்டம் தியரி தத்துவத்தை தான் முருகப்பெருமானார் சொல்லி வச்சுட்டு போகிறாரு. நன்றி, வணக்கம்.